மந்திர காட்டுல நம்ம சிப்பு முயல் ரொம்ப சோகமா நடந்து போயிட்ட இருந்தது. ஏன்னா அந்த காடு எல்லாம் ஒரு கலரும் இல்லாம பார்த்ததே ஒரே சாம்பல் நிறமா மாறிப் போயிருந்தது. அப்போ ஒரு பெரிய பாறைக்கு பக்கத்துல விசித்திரமான ஒரு குடை மூடி தரையில கிடந்தது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த சாம்பல் நிற காட்டுக்கு நடுவுல அந்த குடை மட்டும் சிகப்பு மஞ்சள் நீலம்னு செம்ம கலர்ஃபுல்லா மின்னிக்கிட்டு இருந்தது. சிப்பு ஓடிப்போய் அந்த குடையை கையில் எடுத்து அங்கிருந்த ஒரு காய்ந்த மரத்தை நோக்கி அதை திறந்து காட்டுச்சு. அவ்வளவுதான், ஒரு மேஜிக் நடந்து அந்த மரத்தில் இருந்த ஆப்பிள்கள் எல்லாம் டக்குனு நல்லா ரத்தச் சிவப்பா பளபளன்னு மாறித் தொங்குச்சு. சிப்புவுக்கு ஒரே ஆச்சரியம். அடுத்ததா காஞ்சு போயிருந்த ஒரு நதிக்கரை பக்கத்துல சிப்பு போச்சு. அங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம வெறும் சாம்பல் நிற கற்கள்தான் இருந்தது. சிப்பு அந்த மேஜிக் குடையை நதியை நோக்கி மெதுவா அசைச்சது. உடனே சலசலன்னு சத்தத்தோட நதி முழுக்கவும் அழகான நீல நிறத்தில் தண்ணீர் ஓட ஆரம்பிச்சது. அப்படியே நடந்து போன சிப்பு குடையை தரையில காட்டிச்சு. உடனே தரையிலிருந்து பிரகாக்கமான மஞ்சள் நிற சூரியகாந்தி பூக்கள் டக்கு டக்குன்னு பூத்து சிரிச்சது. அது மட்டுமில்ல, சாம்பல் நிறமாயிருந்த தரை முழுக்க ஒரு மேஜிக் அலை மாதிரி பச்சை பசேர்னு புற்களும் செடிகளும் முளைச்சு காடே பச்சையா மாறிடுச்சு. இதை பார்த்துட்டு ஓடி வந்த நம்ம மணிக்குரங்கு, வா, என்னடா இது மேஜிக் னு வாயடைச்சு போய் நின்னுச்சு. சிப்பு அந்த குடையை வானத்தை நோக்கி பிடிச்சதும் அதுல இருந்து ஒரு மேஜிக் ஒளி கிளம்பி வானத்துல ஒரு அழகான 7 வண்ண வானவில்லை உருவாக்குச்சு. காடே கலர்ஃபுல்லா மாறின சந்தோஷத்துல சிப்பு முயலும் மணிக்குரங்கும் அந்த வானவில்லுக்கு அடியில கையை பிடிச்சு கொண்டு ஜாலியா டான்ஸ் ஆடுனாங்க. வண்ணங்கள் நிறைந்த உலகமே மகிழ்ச்சியானது.